அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் பாஸ்கரன் அவர்கள் கட்சி எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சிருக்காரு. செஞ்சுட்டு எடப்பாடியார் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க எதிரிகளா இருந்தவர்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது நாங்க விரும்பல. ஒரு எதிரிக்கு கூட போய் நாங்க எப்படி அந்த இடத்துல உட்காருறது? அப்படிங்கிறீங்க. அப்புறம் திரு அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு, என்னென்ன சொன்னாரு? எங்க டிஎம்கே தரப்புல எங்க எடப்பாடியார் முதலமைச்சராக்குன்னு சொன்னாங்கன்னு தகவல் சொன்னாரு. எல்லாம் என்னைக்கு சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு முஸ்லீம் கட்சியிலிருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் 50 நாள் கழிச்சு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 50 நாளுக்கு முன்னாடி சட்டமன்ற எலெக்ஷன் நடந்த போது அன்று ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட்டணி கட்சிக்காரன் கேட்டிருப்பாரு, எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அன்னைக்கு கேட்டிருப்பாரு. நீங்கள் அவ்வளவு ஒரு தூய்மையான அரசியல்வாதிகளா இருந்து நேர்மையானவர்களா இருந்திருந்தால், நீதி நேர்மை கடைபிடித்து இருந்தா அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? இப்படி நடந்துட்டு இருக்குது, செய்தியாளர் சந்திப்புல சொல்லணும். மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நியூஸா ஓடி இருக்கும். செய்தியாளர் சந்திப்புல இதெல்லாம் சொல்லிருக்கணும். அன்னைக்கு இந்த 50 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? திமுக அதிமுக கூட்டணிக்கு பேசிக்கிறாங்க, எங்களையெல்லாம் கேட்டாங்க, நாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அன்னைக்கெல்லாம் அமைதியா இருந்தீங்க. எதுக்கு? ஒருவேளை இது போன்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு கூட்டணி அமைந்து விட்டால், அப்பா நம்ம 5 வருஷம் ஆளுங்கட்சியில் சம்பாரிச்சுக்கலாம், நம்மளாம் நல்லா இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல இருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி 108 இடங்களை கொண்ட தாவேகா சில கூட்டணி கட்சியில பேசி கடைசி வரை பேசி உங்களுடைய நயவஞ்சக என்னென்னலாம் உங்களுக்கு தர்றேன், என்ன இப்படி எல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி, இப்ப ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க. புதுசா போனோம்னா அந்த விருந்து சாப்பிட்ற இடத்துல இதை விட அது நல்லா இருந்தா அதை சாப்பிடுவோம், அதை விட அது நல்லா இருந்தா அதை சாப்பிடுவோம். அதுபோல அதிமுக திமுக கூட்டணி உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா, அப்ப உங்களுக்கு அங்க ஏதாவது கிடைக்காத மாதிரி நடந்திருக்குதா? இங்க அதை விட அதிகமா கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்களா? அப்படிதான் நடந்திருக்கணும். நீங்க சொல்றதை பார்த்தா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி ஒரு தகவலே இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா இந்த மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும். நீங்க உங்களுக்கு மாற்று கட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு தர்றீங்க, இன்னைக்கு உங்க ஆட்சி அமைய போறீங்கன்னு சொல்றீங்க, ரைட்டு. நாங்கள் போறோம், உங்களுக்கு ஒரு ஜனநாயக எங்களுக்கு ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு நாங்க அதனால ஆதரவு தரோம் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க. திமுக அதிமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு யாருக்கும் அந்த பெரிய அருகதைகள் கிடையாது. அது இப்ப ஒருவேளை அவங்க ஆட்சி அமைச்சிருந்தா நீங்க அந்த மந்திரி சபையில் இருந்தா நீங்க இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வேலுமணி அண்ணவர்கள் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு ஆட்சி அமைஞ்சுன்னு வச்சுக்காங்க, அந்த வேலுமணி மந்திரி சபையில் இருக்க மாட்டார். இன்னைக்கு வெளியே போயிருப்பாரா? விஜயபாஸ்கர் வெளியே போயிருவாரா? கரூர் விஜயபாஸ்கர் வெளியே போயிருவாரா? யாருமே போக மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் எதுவுமே நடக்கல, அந்த சுகமெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இவ்வளவு ஒரு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இது உங்களுக்கு நியாயமா மனசுக்கு கீழே இருக்கிற மக்கள் பொதுமக்கள் உங்களுக்கு காரி துப்புறாங்க, அது வேற. என்னடா நேத்து ஒண்ணு பேசுனா இன்னைக்கு ஒண்ணு பேசுறான், இவன்லாம் மனுஷனும் அரசியல்வாதி எப்படியெல்லாம் இருந்தான்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு நடக்குது. உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தார் வேலுமணி அவர்களுக்கு, நீங்க என்ன சொல்லணும்? பதவி எனக்கு அந்த பதவியில் உடன்பாடு இல்லை, இளைஞர்களுக்கு வழிவிடலாம், கட்சியை நம்ம ஸ்ட்ராங் படுத்தி நம்ம கட்சி கொள்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட தவறுகள் கிடையாது. எனக்கு பின்னாடி இருந்தவங்க என்ன வருது, என்ன நம்பி இருந்தவங்க என்ன வருது, அவங்களுக்கு எந்த பொறுப்பு இல்லை. ஏயா நீங்க கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் எதிரானவ வேலைகளை செஞ்சிட்டு இருக்கீங்க. மீண்டும் அந்த கட்சியில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சமரசம் செய்து
உங்களுடைய வலையை சிக்க வைப்பீங்களா, சிக்க வைக்க மாட்டீங்களா? நடக்கும். இதெல்லாம் தெரிந்துதான் அந்த பதவியெல்லாம் உங்களை காலி பண்ணாங்க. சரி, வேலுமணியன் எம்எல்ஏவா இருந்தவர், கொறடாவா இருந்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதி. சரி, கழகத்துல அவருக்கு ஒரு பதவி இருக்கட்டும், மத்தவங்கலாம் கூட இது பண்ணாலும் ஒரு நம்பிக்கை கடைசி வரைக்கும் அம்மா காலகட்டத்தில இருந்து மந்திரி பதவி கொடுத்து உங்களை எல்லாம் மந்திரி பதவி வச்சிருக்காரு. இந்த மாதிரி அம்மானுடைய ஆட்சியில யார் யார் மந்திரிகளா இருந்தாங்களோ உங்கள் மேல் அதற்கு பிறகு பல சில குறைநிறைகள் வந்தது கூட கண்டுகொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா அம்மா கொடுத்த அந்த மந்திரி பதவி பிடுங்கிட்டாரு, அம்மா ஆன்மா மன்னிக்காது, இது போன்ற அன்னைக்கு செய்தி பரப்பீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பரப்பீங்க. இந்த குற்றங்கள் ஒவ்வொருத்தருடைய உங்களுடைய உங்களுடைய குற்றங்கள் என்ன, இந்த வழக்கு குற்ற வழக்கு உங்களுடைய குற்ற பின்னணிகள் ஒவ்வொன்றா தெரிய வந்த பிறகு ஒவ்வொருத்தராக எடப்பாடியார் அவர்கள் அவர் பொதுச் செயலாளர் ஆன பிறகு எந்தெந்த பகுதியில் யார் யார் சரியானவர்களோ அவர்களை நீக்கிட்டு அவர் மாற்றாக நிர்வாகிகளை போட்டாங்க. இதுல அங்க இருக்கிற மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ இல்ல கட்சிக்காரருக்கோ எந்த ஒரு மன வருத்தமே கிடையாது. நீங்க ஒரு அணியா சேர்ந்து கட்சியை பிளவுபடுத்தி கட்சியே முடிந்த அளவுக்கு கட்சியை மொத்தமா முடிக்கணுங்கிற எண்ணத்திலேயே நிறைய வந்திருக்கீங்க. இது உங்களால முடியாதுண்ணா. ஊருக்கு கூட 200 பேர் இருப்பாங்க, மாவட்டத்துக்கு 300 பேர் இருப்பாங்க, மாவட்டத்தில் லட்சக்கணக்கான தொண்டர் கட்சியில் இருக்கான். அவன் யார் போட்டு போடுவான்? இரட்டை இலை அம்மா, எடப்பாடியார், புரட்சி தலைவர். இந்த இன்னைக்கு பொதுச் செயலாளர் பதவி யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட இரட்டை இலை இருக்கும். இன்னைக்கு எடப்பாடியார் இருக்காரு, எடப்பாடியார் பிறகு இன்னொருத்தர் கையில இருக்கும். அது எடப்பாடியாருக்கு பிறகும் இரட்டை இலையும் பொதுச் செயலாளர் இன்னொரு கையில இருக்கும். அப்ப நாங்க தொண்டர்கள் அங்கதான் இருப்போம். நீங்க எங்க வேணா போவீங்க. அதுபோல நீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நீங்க அன்னைக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. பின்னாடி இன்னைக்கு வந்தா வாங்கி சாப்பிடலாம் வர்றாங்க. அவங்க ஹோட்டலில் கூட்டு போனா 10 பேர்த்து கூட்டு போனா தினம் வாங்கி கொடுக்குறீங்களா? நம்ம உட்காந்து நானும் போறாப்பா சாப்பிடலாம்ப்பா, அண்ணன் கூட சாப்பிட்டு வந்துடலாம். இந்த சின்ன சின்ன இதுல உங்களை தப்பா சொல்லல, கீழே ஒரு விசேஷமா போறோம்னா பாப்பா அண்ணாட போய் சாப்பிடலாம் அப்படிமா அந்த 10 பேர். அது மாதிரி நீங்க ஒரு 10-20 பேர்த்த கூட வச்சிருந்தீங்க, அவங்களுக்கு அந்தந்த தலைவர் பொறுப்பு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கூட வர்றாங்க. தொண்டர்களை உங்களால சரி கட்டி கொண்டு போக முடியுமா? முடியாது. இது போன்ற அந்த எடப்பாடியார் அவர்களுடைய சுற்றுப்பயணங்கிறது தமிழகம் முழுவதும் 2 முறை மாபெரும் வெற்றி கொடுத்த தமிழகத்திலே ஒரு எந்த தலைவரும் செய்ய முடியாத ஒரு சுற்றுப்பயணத்தை போனாரு. அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர் எவ்வளவு அழகா உட்காந்துட்டு போனீங்க, அந்த பிரச்சாரத்தை இப்படிலாம் ரசிச்சீங்க, கூட்டத்தை இப்படிலாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு அந்த மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. அடுத்து நாம தான் மந்திரி, அதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. உங்களுக்கு இந்த புதிய அலையில அந்த அதிமுக திமுக 2மே தோல்வியற்று போச்சு. புதுசா அவங்க வந்துட்டாங்க. அவங்க அந்த 108 பேர்த்த வச்சு எப்படி காலத்தை ஓட்டுறாங்க, என்னென்ன செய்வாங்க, இந்த அரசியல் எப்படி நகர்வு போகும் அப்படிங்கிற ஒரு நீங்க 6 மாதம் நீங்க தாக்கு பிடித்து அவர்களை கண்காணிக்க கூட முடியவில்லை. பிடுங்கிக்கிட்டு ஓடுறீங்க. எதுக்கு அவ்வளவு வேகம் உங்களுக்கு? வேகமா ஓடுறவங்க யாராவது வேகம் ஓடிட்டே இருந்திருக்காங்களா? முடியாது இல்ல. நடைப்பயணமும் சாதாரண வேகமும் போயிட்டே இருக்கும். நீங்க போற வேகம் வந்து மிக வேகம், ரொம்ப ஸ்பீடு. இது எங்க ஊர் பக்கம் போய் முட்டிடும். அதனால இது போன்ற ஒரு கேவலமான செயல்கள்லாம் தமிழ்நாட்டிலே யாரும் பார்க்கல. மக்கள் பேசிக்கிறாங்க. கீழே இப்போ வந்து கழக பொதுச் செயலர் எடப்பாடியாரை வந்து குறை கூறுற அளவுக்கு யாருக்குமே தகுதிகள் கிடையாது. புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் அம்மா ஒற்றை தலைமையில் தான் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம். இரட்டை இலை என்றாலே ஒற்றை தலைமை தான். பொதுச் செயலாளர் என்றாலே அந்த இரட்டை இலைக்கு என்ன ஒரு சூழல் இருக்கிறதோ அது போன்ற இரட்டை இலை என்றாலே பொதுச் செயலாளர் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்க வேண்டும். அதுதான் இயக்கம். தவறுகள் செய்தவர்கள் மீது நடவடிக்கைங்கிறது எல்லா கட்சியிலும் உண்டு. சில கட்சிகள் எடுக்காத கூட இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல, இரட்டை இலை அப்படி அல்ல. தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் எடப்பாடியார் செஞ்சாரு. இதுல ஒரு மாற்று கருத்து இல்லையே. உங்களால சரி செஞ்சு உங்களால அந்த சமரசத்தோட இருக்க முடியலையே உங்களால. இதனால
நாங்க மாற்று கட்சிக்கு போறோம், எங்களுக்கு வருமானம் தேவை, நாங்கள் பதவி ஆசைகள் வேணும்னு சொல்லிட்டு போங்க. பொதுமக்கள் ரசிக்கிறாங்க. அதை கழக பொதுச் செயலாளர் குற்றங்கள் சொல்லக்கூடாது. அவரை பதவியை திமுக கூட சேர்னாரு, இங்க சேர்னாரு, அன்னைக்கு சொல்லியிருக்கணும் இந்த குற்றச்சாட்டை. இன்னைக்கு ஏன் சொல்றீங்க? அந்த குற்றச்சாட்டு என்பது அந்த நிகழ்விடத்தில் சொல்லியிருக்க வேண்டும், உண்மையானதா இருந்திருந்தால். பொய்யான தகவலை பரப்பி பொய்யான செய்திய இப்படி உங்க சுகத்துக்காக சொல்றீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. மனிதன் ஒருத்தர் தவறு செஞ்சிருந்தா, இன்னைக்கு பாலியல் வழக்கு நடக்குது, ஒரு இடத்துல குற்றங்கள் நடக்குது, அந்த காவல்துறை என்ன வழக்கு பதிவு பண்ணாங்க? 50 நாள் கழிச்சு வழக்கு பதிவு பண்ணுவாங்களோ? இன்னைக்கு தானே பண்றாங்க அந்த வழக்க. அந்த வழக்கு வழக்கு இன்னைக்கு பதிவு பண்ண, குற்றவாளி தேடுறது கூட லேட் ஆகலாம், வழக்கு பதிவு பண்றாங்கல்ல. அது மாதிரி உங்களுக்கு அன்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு மிதுன் அண்ணன் பேசினாரு, மிதுன் பழனிசாமி அவர்கள் பேசினாங்க, ஸ்டாலின் பையன் பேசினாரு, இதெல்லாம் நடந்துச்சுங்கிறீங்க. ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு தகவல் சொல்றீங்க? அன்னைக்கு செய்தி பரபரப்பா சொல்லியிருந்தா தமிழ்நாடு பூரா பரபரப்பா இருந்திருக்கும்ல. நீங்க ஹைலைட் ஆயிருப்பீங்கல்ல, நீங்க தான் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருந்திருப்பீங்கல்ல. ஏன் அதெல்லாம் சொல்லல? இதெல்லாம் தங்களுடைய தேவைக்காக குற்றச்சாட்டு வைக்க கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு வெற்றி கழக ஆட்சியில முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங் சொல்லியிருக்காரு, குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சமரசமே இருக்கக்கூடாது இருக்காரு. யார் தவறு செய்தாலும் சமரசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த குற்றங்களை சமரசம் இல்லாமல் இவர் நடவடிக்கை எடுக்க சொல்லி நானே கூப்பிட்டு சொன்னாலும் கேட்கக்கூடாது, நானே அதுல தலையிட்டாலும் தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு முதல்வர் மிக சிறப்பான ஒரு வரவேற்பு இது. அப்ப கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் குட்கா வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கு உடனே சிபிஐ விசாரிக்க சொல்லணும். நீங்க அதிகாரிகள் அந்த ஃபைல் எடுத்து விசாரிக்க சொல்லணும். அவரு இன்னைக்கு எந்த கட்சியில் வேணா இருக்கலாம், நாளைக்கு தாவேக்காக வந்தாலும் சரி, இல்ல இப்ப விசாரிப்பீங்களா இல்ல உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விசாரிப்பீங்களா? எனக்கு இதுதான் ஒரு கேள்வி. இது என்ன நடக்கும்? அது போன்ற எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறதோ அந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் உங்களை கட்சிக்கு வந்த பிறகு வழக்கை விசாரிப்பீர்களா இல்ல முன்னாடியே விசாரிப்பீர்களா? இது எங்களுக்கு தெரியணும். இன்னும் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, முதல்வர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு, நாங்க அந்த கருத்தை வரவேற்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம். ஊழல் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தால் அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம், அதில் அரசு தலையீடோ நாங்களும் இருக்க மாட்டோம், எங்களை முதல்வர் என்ற முறையில் தலையீடு இருக்காது, மந்திரிகள் தலையீடு இருக்காது, எம்எல்ஏ தலையீடு இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருப்பவர்களை இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் வழக்குகள் இருக்கிற அனைவரும் உங்க கட்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு தான் அவங்கள கட்சியில சேர்த்துவீங்களா, சேர்த்திய பிறகு விசாரிப்பீர்களா? எங்களுக்கு தெரியணும். ஒண்ணு, இன்னைக்கு இந்த வைகோ அண்ணன் கூட சொல்றாரு, செய்தி சேனல்ல சொல்றாரு, செய்தியாளர் துண்டு கட்டிட்டு பேசுறாரு, செய்தியாளர் கடுமையா பேசுறாரு, செய்தியாளர் நடுங்கி போயிட்ட என்ன பேசுறாருன்னு தெரியல பேசுறாரு. சாயந்தரம் தப்பு தான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது போன்ற அந்த பதவி சுகம், அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிற பக்கமெல்லாம் பேசி பேசியே பழகி போனவங்க இந்த கூட்டணி கட்சியெல்லாம் அது அப்படிதான் இருக்கும். மக்கள் என்பவர்கள் வாக்களித்தவர்கள் அந்த தலைவர்களை மிக விருப்பத்தோட இன்னைக்கு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் எடப்பாடியார் சேலம் வரும்போதெல்லாம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 10-20 ஆயிரம் பேர் சந்திக்கிறாரு. அந்த கால் வலிக்கு நின்று சந்திக்கிறாரு. ஒரு 72 வயதுல கட்சிக்காக, தமிழக மக்களுடைய நலனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த நிகழ்வெல்லாம் கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த மனசாட்சி உறுத்தாம வேலை செய்யறீங்க? அவர் மேல குற்றம் குறை சொல்றீங்க. எங்களுக்கு அதிகாரம் வேணும், நாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். உங்க குடும்பத்தை காப்பாற்றணும், உங்க தொழிலை காப்பாற்றணும், உங்களுக்கு பல பிரச்சனைகள் அதை காப்பாற்றுறது நாங்கள் ஆளுங்கட்சிக்கு போறோம்னு சொல்லு. எடப்பாடியார் குறை சொல்லக்கூடாதுல்ல, அவரை குறை சொல்ல நீங்க தகுதியற்ற ஆட்கள் நீங்கலாம், அந்த தகுதியான இடத்துல நீங்க கிடையாது. அது போன்ற இந்த இன்னைக்கு கிளம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல பேருந்துல புருஷன் பொண்டாட்டி போறவன கஞ்சா போதையில பொண்டாட்டி பிடிச்சி எடுத்துருக்காங்க. பப்ளிக்ல தர்மடி கொடுத்து காவல்துறை கைது பண்ணிருக்குது.
சென்னை தாம்பரத்துல பக்கத்துலேயே நீ செய்தி பார்த்தோம், நடு ரோட்ல வெட்டி 2 பேர் மரணம். இந்த செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கலாம் முதல்வர்கிட்ட போய் சொல்லணும், இவ்வளவு தவறு நம்ம ஆட்சியில் நடக்குது, நம்ம கூட்டணி ஆட்சியில் நடக்குது, இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும், பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து நிம்மதியா இருக்கணும். அப்படி ஏன் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பொதுமக்கள் நிம்மதியா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒருத்தர் கூட பேசல. நீங்க நிம்மதியா இருக்கணும், நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், மக்கள் எக்கேடு கெட்டு போகணும், மக்கள் பிரச்சனை யாருமே பேசக்கூடாது, மன்றத்திலேயோ மீடியாக்குள்ளேயோ யாருமே பேசக்கூடாது, உங்களை பத்தியும் பேசக்கூடாது. இதைதான் நீங்க நினைக்கிறீங்க. இது ரொம்ப மக்களாட்சி மாதிரி தெரியலையே, மன்னர் ஆட்சி மாதிரி தெரியுது. மன்னர் ஆட்சியில என்ன வேணாலும் நாம செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுபோல தவறுகள் நடந்தால் கூட்டணி கட்சியா இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டி மக்களுக்கு ஏற்ற ஆட்சியை கொடுக்கணும். மக்கள் வந்து எடப்பாடியார் ஆட்சிங்கிறத இவ்வளவு ஒரு கொடூரமான செயலாம் தமிழ்நாடு நடந்ததே கிடையாது. நீ பின்புலத்தை எடுத்து பாருங்க. அவரை 4 ஆண்டு ஆட்சியில, அம்மாவோட 5 ஆண்டு ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சுன்னு எடுத்து பாருங்க, ஃபைல் எடுத்து பாருங்க. நீங்க முதலமைச்சர் தானே, விஜய் அவர்கள் பாக்கட்டும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சுன்னு. ஏன் உங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளவு சட்டம் ஒழுங்கு இருக்குது? உங்க கட்சிக்காரர் இவ்வளவு கொடுமை பண்றாங்க, இவ்வளவு கொடூரம் பண்றாங்க. இன்னைக்கு தூத்துக்குடி பக்கத்துல அபினா கஞ்சா கடத்திட்டு போன வண்டி துரத்திக்கிட்டு போய் கம்பத்துல மோதி நின்று இன்னைக்கு பிடிபட்டதுல உங்க நிர்வாகி. இவ்வளவு குற்றங்கள் பண்றாங்க, இதை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. இதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில இல்ல. ஒவ்வொருத்தரா கூட்டணி கட்சியிலிருந்து விலகுறாங்க. இப்ப எடப்பாடியார் சரியில்லை, ஸ்டாலின் ஆட்சி அமைச்சு 2 பேரும் நாங்க எதனா அங்க போறாங்க. என்ன அங்க போறோம்? உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க, அங்க போங்க. இல்லைன்னா அந்த இடத்துல போய் இந்த குற்றங்கள்லாம் தடுத்துடுவீங்களா? உங்களால இங்க எவ்வளவு குற்றங்கள் நடக்குது, இத்தனை பேர் அங்க போயிருக்கீங்க, அதை பற்றி ஒரு நாளாவது ஒரு செய்தியிலாவது பேசியிருக்கீங்களா? முதல்வர் தான் சொல்லிட்டார்ல, அதிகாரிகள் பார்த்து என்ன நடக்கலாம். முதல்வர் குற்றம் சொல்ல முடியாது. அவர் யாருக்கும் உங்களை வந்து அவரு இல்ல. இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடந்து இருக்கிற இடத்துல ஒரு கூட்டணி கட்சிக்காரர் கூட எதிர்த்து வாய் திறந்து பேச முடியவில்லை. சட்ட ஒழுங்கு சரியில்லை, இதுல முதல்வர் கண்காணிக்கணும், இத எப்படியெல்லாம் இதை துரிதப்படுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்லணும், கேள்வி கேட்கணும். நமக்கு என்ன கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னென்னலாம் இருக்குதோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இது போன்ற ஒரு கேவலமான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம். அடுத்து உங்களை குறை சொல்றதே ஒரு வேலையை ரொம்ப கேவலமானது. எடப்பாடியாரையும் பழனிசாமி குறை சொல்லி வேற எதுவும் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? வேற உங்களுக்கு கூட்டணி கட்சிக்கு போய் இவங்க 2 பேரும் தான் அப்ப ஆட்சி அமைக்கிறதுனால தான் நீங்க போவீங்க. இவங்க ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருந்தா அங்க இருக்க மாட்டீங்களா? இருந்திருப்பீங்களா? உங்களுக்கு இங்க விட அங்க அதிகமா கிடைச்சிச்சு, அங்க போயிட்டீங்க. இங்க இருப்பது சரியில்லை, நாங்க ஏத்துக்கிறோம். இன்னைக்கு இந்த சூழல்ல இந்த காலகட்டத்துல மக்களாட்சிக்காக குரல் கொடுத்து மக்களை காப்பாற்றி தமிழகம் குற்றமில்லாத குற்றங்கள் வழக்குகள் குறைவான மாநிலமாக ஒரு காலத்துல இருந்துச்சு. எடப்பாடியார் ஆட்சி காலகட்டத்திலாம் இவ்வளவு பெரிய வழக்குகள் கிடையவே கிடையாது, பெரும் குற்றங்கள் கிடையாது. எந்த சமரசமும் இல்லாம என்கவுண்டர் போட்டாங்க, நடந்ததுலாம் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. தமிழ்நாட்டுல ஒரே என்கவுண்டர் கூட காணணும், ஒரு என்கவுண்டர் கிடையாது. அப்ப அதிகாரி கையில சட்டம் ஒழுங்கு இல்ல. அதிகாரிகள்னா கண்டிப்பா என்கவுண்டர் கண்டிப்பா நடக்கும். தவறு நடக்கிற இடத்துல அதிகாரிகள் கையில் சட்டம் ஒழுங்கு இருந்தால் அதிகாரிகள் மீறி செல்லும் பொழுது அது நடக்கும். அதெல்லாம் எடப்பாடியார் ஆட்சியோட போச்சு, எந்த திமுக ஆட்சியிலே கிடையாது. எடப்பாடியார் ஆட்சியில தான் காவல்துறை தமிழகத்தில் முழு சுதந்திரமாக செயல்பட்டது. அதன் பிறகு திமுக ஆட்சியிலும் கிடையாது, இன்று தாவேக ஆட்சியில் அது சுத்தமாவே கிடையாது. யாரோ ஒருவர் கட்டுப்பாட்டில் உள்ளது, முதல்வர் கட்டுப்பாட்டில் உள்ளதுன்னு எனக்கு தெரியல. இது முதல்வருக்கு அடுத்தபடியா ஆதவர்ஜினா அவர் கையில் தான் இன்னைக்கு இந்த கட்டுப்பாடு இருக்குது. அவங்க எல்லாம் சொன்னாதான் இன்னைக்கு அந்த காவல்துறை செயல்படும். இது போன்ற கடுமையான குற்றங்கள் நடக்கூடிய நாட்டுல கூட்டணி பற்றி நீ கூட்டணிக்கு அணியணியா போய் இந்த குற்றங்களை இன்னும் பெருக்குவீங்களா, இல்ல உங்க மூலியமா அந்த குற்றங்கள் குறையுமா? எதற்காக அதை தேடி இப்படி போறீங்க? இந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தை தேடி போற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு என்ன நல்லாட்சி கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த 50 நாள்ல வந்து எவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது நீங்க போயிட்டு அந்த இடத்துல சொல்லணும்ல. விஜய் அவர்கள் வந்து மீண்டும்
10 ஆண்டுகள் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். அவரை அசைக்கவே முடியாது. இந்த 2 வார்த்தை தான் சொல்றீங்க. வேற எதுவும் மாத்தி சொல்றதே கிடையாது. போறவங்களாம் வேற எதுவுமே சொல்றதே கிடையாது. ஏதாவது மக்கள் பிரச்சனை பேசுறீங்களா? கிடையாது. அப்ப முதல்வர் நல்லா உற்சாகப்படுத்தி பேசி, நாங்க போனோம்னு நமக்கு பதவி கொடுத்துருவாங்க. இந்த பதவியெல்லாம் இருக்க முடியும் தானே போறீங்க. சரி, இந்த நிகழ்வுகள் இது நீங்க போற வேகமும் புயல் காற்று போல் போயிட்டு இருக்கீங்க. அந்த வேகம் புயலோட போய் சேரும். நடந்து போறதுக்கும் வேகமா போறதுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க போற வேற புயல் வேகம். அந்த வேகத்தை இன்னும் 6 மாசத்துல பார்ப்போம். நன்றி. விடைபெறுகிறேன். தேவராஜன்.